தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 15. பொழுது புலர்கையில் கணவனின் கையணைப்பில் கண்மயங்கி கிடந்தாள் மயிலா. காலை குளிருக்கு இதமாய் அவன் கை வளைவே அடைக்கலமாய் அவளிருந்த கோலம் கொள்ளை அழகு. கணவனாய் அவன் தந்த கதகதப்பின் முன் இளஞ்சூரியனின் கதிர்கள் கூட தோற்று போயின. பூங்குயிலின் திருப்பள்ளி எழுச்சியில் பெண்மயில் அருகே பள்ளி கொண்ட தேஜன் சற்றே துயில் கலைந்தான். இணையின் அணைப்பில் இளமையின் பிடியில் இனிமையின் உருவாய் கிடந்த மயிலா மெல்ல கண்மலர்ந்தாள். கண்ணை சுருக்கி முந்தின நினைவுகளை அவன் உள்வாங்கிய நேரம் முந்தின இரவின் நினைவில் அவள் முகம் சிவந்தாள். முகச்சிவப்பு முதல் உறவையும் முதல் இரவையும் நினைவுபடுத்த அவனுக்கும் அவளுக்கும் சிறு சங்கோஜம். இருவருக்கும் இடையே இருந்த அந்யோன்யம் கண்டு இருவருமே அரண்டுதான் போனார்கள். அந்யோன்யமாய் ஆனவர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் அந்நியர்களாய்த்தானே அறிமுகமாகியிருப்பார்கள். இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது என்று தமக்கு தாமே சமாதானம் சொல்லி கொண்டார்கள். அந்த அந்நியர்கள் எல்லாம் இப்படித்தான் அதிவேகத்தில் அந்யோன்யம் ஆனார்களா என்று மனம் அரற்றாமல் இல்லைதான். அதை அமைதிப்படுத்த தெரியா தேஜன் அவளை அள்ளி அணைத்து மற்றதை மறக்க பார்த்தான். முன்தினம் எப்படி தன் கைவளைவில் வைத்தபடியே கதவை தாளிட்டு அவளை இறுக அணைத்து கொண்டானோ அதே வேகத்தோடு இப்போதும் கை நழுவவிருந்த பெட்டகம் கைவர பெற்றது போல அவளை ஆறத் தழுவி ஆலிங்கனம் செய்து கொண்டான். தேஜனின் நெஞ்சடர்ந்த ரோமக்கால் உரசிட அவள் கன்னம் கூச்செறிந்தது. உரமேறிய நெஞ்சில் அவள் இமை உரசிட அவன் உடல் முறுக்கேறியது. முத்தமிட்டு சமன் செய்திட மேலும் நெருங்கினான். முன்னெற்றியில் ஒரு மென்முத்தம் மட்டும் என்று சொல்லித்தான் ஆரம்பித்தான். அதன் பின் வந்தவையெல்லாம் வன்முத்தமாய் மாற பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்று சாக்கு போக்கு சொல்லி வசீகரமாய் சிரித்து வைத்தான். கேயாஸ் தியரி, கட்டலுக்குள்ள கேயாஸ் கோட்பாடு எங்கேருந்து வந்ததான்? எல்லாம் சால்ஜாப்பு. சால்ஜாப்பு இல்லைம்மா, சத்தியம். விட்டு விட்டு முத்தம் கொடுக்குற மாதிரி என் நெஞ்சோரம் படபடுக்குதே இந்த ரெப்ப. இது பட்டாம்பூச்சின்னா இந்த லவ் பைட்ஸ் எல்லாம் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். சரிதானே? எப்படி? அவன் இதழ் மடித்து சிரிக்க அழகு தேஜனின் கண்ணக்குழியில் தன்னை மறந்தாள் மயிலா. ஆஹா, கேயாஸ் தியரிக்கு இப்படி ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் உங்களால் மட்டும்தான் ஜீ முடியும். அவனுக்கு இணையாய் இதழ் மடித்து அவள் பழிப்பு காட்டிட அவன் முறையாய் தேஜன் தன்னை மறந்தான். ஹே, கனவு போல இருக்கு மயிலு என்று மென்குரலில் சொன்னவன் அவள் நெஞ்சில் மஞ்சம் கொள்ள மெல்ல அவன் தலையை வருடி விட்டாள் அவள். அந்த மென் அணைப்பில் விழி மூடி மீண்டும் கண்ணயர்ந்தான் தேஜன். மயிலாவோ முன்னுக்கு பின் முரணாய் பலதையும் நினைவு கூர்ந்து மனம் கலங்கினாள். கனவு போலதான் இருக்கிறது. கண்டாளா அவள்? ஒருவனை கண்டதும் காதலில் விழுவாள் என்று, காதல் சொன்ன அன்றே கல்யாணத்தையும் முடிப்பாள் என்று. எப்படி நடந்தது இது? எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? வருவது வரட்டும் என்று நேசத்தை முன்னிறுத்திய அசட்டு துணிச்சல் சென்ற இடம் தெரியவில்லை. வரப்போவதை எண்ணி நெஞ்சு நடுங்கிற்று. எது எப்படி என்றாலும் தேஜன் மேல் கொண்ட நேசம் நிஜமாயிற்றே. அது நின்று பேசும். தனக்குத்தானே சொல்லி தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாலும் அன்றைக்கெல்லாம் மயிலா மந்திரித்து விட்ட கோழி போலத்தான் சுற்றி கொண்டிருந்தாள். பெற்று வளர்த்த பெற்றோரை எப்படி எதிர்கொள்வது என்கிற பெரும் பயம் தொற்றிக்கொண்டது. அத்தோடு பெற்றோரையும் உற்றோரையும் பற்றி தேஜனுக்கு சொல்ல வேண்டுமே என்கிற கவலையும் சேர்ந்து கொள்ள உடன் சில்லிட்டாள். வீட்டாரை பற்றி எப்படி சொல்வது? எப்போது சொல்வது? வீட்டாருக்கு இவனை பற்றி எப்படி சொல்வது? கேள்விகள் வண்டாய் குடைந்தன. சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்தவளுக்கு அடுத்தடுத்து ஒலித்த அழைப்பு மணி கூட கேட்கவில்லை. குளியலறையில் இருந்த தேஜன் தான் யாருன்னு பாருமையோ என்று அவளை நிகழ்வுக்கு கொண்டு வந்தான். சற்று நேரத்திற்கு பிறகு
குளியலை முடித்துவிட்டு ஒரு தேங்காய் பூ துவாலையை சுற்றி கொண்டு வெளியே வந்தான். அவளோ முகம் சிவந்து முதுக காட்டி நின்று கொண்டாள். முதுக காட்டி நின்றவளை குறும்பாய் நோக்கினான். இனி சுதந்திரமா இப்படி உலாத்தலாம் தானே? வெட்கங்கிறை. உதட்டை பிடித்து நிமிண்டியவன் மேற்கொண்டு அவளை பேச விடவில்லை. வெக்கங்கெட்ட கிக்கங்கெட்டவன் ஆரம்பிச்ச, அவ்வளவுதான். வெக்கத்தை மட்டும்தான் நீ உடுத்திக்க வேண்டியிருக்கும். வெட்கி போன முகத்தை வெற்று மார்பிலேயே மறைத்து சிரித்தாள் அவள். உங்களுக்கு இப்படியெல்லாம் பேச வருமா? சிக்கி முக்கி குரலில் அவள் கேட்டாள். சத்தமாக சிரித்தான் தேஜன். மீன் குட்டிக்கு நீந்த கற்று தரணுமா மயில்? கால நேரம் கூடி வந்தால் தெரிய வேண்டியது தானாக தெரிஞ்சிட போகுது. எனக்கானவளுக்கான பேச்சு எனக்கானவர்கிட்ட வரத்தானே செய்யும். யாரோ வரப்போகிறாங்க. விலக போனவளை அவன் விட்டால் தானே. யாரோ வரப்போகிறாங்க, விடுங்க. தாழிட்ட கதவை பார்த்தவன் நாம் விட்டாதான் வருவாங்க என்று பிடிவாதமாக அவளை பிடித்து வைத்து கொண்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே என் ஃப்ரெண்டு வரலையா? இப்போவும் யாராவது வந்தா இப்படியே வா தரிசனம் தருவீங்க? சலுகையாய் அவன் மீது சாய்ந்தபடியே கேட்டாள். இந்த ராஜ தரிசனம்லாம் ராணியாருக்கு மட்டும்தான். ரசனையாய் அவள் முகத்தை வருடி சொன்னான் தேஜன். இப்படியே பார்த்துட்டு இருந்தா வயிறு நிரம்பிடுமா? மனசு நிரம்புதே. போதுமே, ஐயா விட்டால் பேசிக்கிட்டே இருப்பீங்க. சாப்பிடலாமா? சூடா ஆம்பூர் மட்டன் பிரியாணி இருக்கு. ஆச்சரியமாக பார்த்தான் தேஜன். ஏது? ஹாஜி கொடுத்தா. ஹாஜி? ஹாஜி மை ஃப்ரெண்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே வந்தாளே அவ. ஓ, கிராமத்தில் ஒருத்தரையும் விட்டு வைக்கல போல. பின்ன உங்களாட்டமா உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு? எனக்கெல்லாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர். எனக்கு ஊரும் நீ தான், கேளீரும் நீ தான். அதெல்லாம் பத்தாது. தனி மரம் தோப்பாகுமா? ஊன்னு சொல்லுங்க, ஊரையே கேளீராக்கிடுறேன். உற்றாரையும் பெற்றோரையும் பற்றி சொல்லிவிட மனம் துடித்தாள். அதான் ஆக்கிட்டேயே என்று அவன் சொல்ல மெலிதாய் அதிர்ந்தாள். இது எப்போ? இப்போ சல்லாபமாய் சொன்னான் அவன். என் உலகமே நீதானடி. அப்படியெல்லாம் ஒத்தையில் விட்டுட முடியுமா? வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உங்கள் அப்பா கூடவா? வேண்டாம், யாரும் வேணாம். தடுமாற்றத்தை மறைத்து அவள் தொடர, அவர் எதுக்கு ஞாபகப்படுத்துகிற? வேணாம் என்று முடித்து விட்டான். பழகு தோஷத்தில் வெற்று நெஞ்சை தொட்டு நோட்டை வருடப் போனான் அவன். ஆறுதலை தேடி அலைந்த கரத்தை கண் கலங்க பார்த்தாள் மயிலா. என்ன மாமா இது? முதல்ல அந்த பழக்கத்தை விடுங்க. கசப்பான நாளை தான் இது நினைவுபடுத்தும். பழசெல்லாம் எதுக்கு? உங்களுக்குன்னு தான் நான் இருக்கனே மாமா. நெஞ்சார அவள் சொன்னதை கேட்டு நிக்குறுகி போனான் அவன். அப்பட்டமாக அதை காட்டாதிருக்க அரும்பாடுபட்டான். மாமாவா? அள்ளுதே மயிலு. சார், டிஜே, தேஜா, தேஜு எல்லாத்தையும் இந்த மாமா மிஞ்சுதே. என்ன காரணத்திற்காகவோ எட்டி நிற்க பார்க்கிறான் என்பதை அவளும் புரிந்து கொண்டாள். விட்டுப்பிடிக்கும் எண்ணத்தில் அவளும் பேச்சை விளையாட்டாகவே பாவித்து தொடர்ந்தாள். தொட்டு தாலி கட்டின புருஷனை பொண்டாட்டி எப்படி தான் அழைக்கிறதா? பொண்டாட்டி, புருஷன், மாமா. மயிலு, உறவை சொல்லி அழைச்சா இதமாக தானே இருக்கணும். பயமாக இருக்கேடி. என்ன தடுத்தும் கேளாத அவன் கரம் நெஞ்சை நோக்கி நீண்டது. அவசரப்பட்டுட்டோமோன்னு இருக்கு மயிலு. அவன் சொல்ல அவள் நெஞ்சு பதைத்து பார்த்தாள். அவள் பார்த்த பார்வை அவனுக்கு தாழவில்லை. ஹே மயிலு, மிரண்டு போனவளை இழுத்தணைத்து கொண்டான் தேஜன். தாலி கட்டுனாலும் கட்டலைனாலும் நீ என் பொண்டாட்டி தாண்டி. இல்லை நான் சொன்னேன், ஏன் இப்படி பதற? ஆதுரமாய் முதுகை வருடிய கரம் நான் இருக்கேண்டி என சொல்லாமல் சொல்லிற்று. வாயோ எதிர்மறையாய் பேசிற்று. என்னவோ தெரில மயிலு, இது நிலைக்குமோ நிலைக்காதோன்னு பயமாக இருக்கு. மயிலு, மாமான்னு நீ கூப்பிடுறது பிடிச்சிருக்குதான். ஆனால் உறவுக்கும் எனக்கும் தான் 7ஆம் பொருத்தம் ஆச்சே. எப்பவும் போல் என்ன பேர் சொல்லியே கூப்பிடு மயிலு. நெஞ்சை நீவி கொண்டான். மயிலா கண்கலங்க தலையாட்டினாள். கட்டிலங்காலைக்குள் இருந்த சிறுவனை அடையாளம் கண்டு கொண்டவள் அன்னையாய் அவனை அள்ளி அணைத்து அச்சம் தீர்த்திட துடித்தாள். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளார பெரிய அடி எடுத்து வச்சிட்டோமோன்னு சொல்ல வந்த மயில்.
என் கடந்த காலம் எந்த அளவுக்கு உனக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. அதோட தாக்கத்தில் வெறுப்பாக எதையாவது பேசி உன்னை கஷ்டப்படுத்திடுவேணுன்னும் இருக்குடி. ஏதோ இப்போ சொன்னது போல் இப்படி என்னை மீறி நான் ஏதாவது வார்த்தையை விட்டால் கூட நீ அனுசரித்து போ மயில். மெதுவாக எடுத்து சொல்லு, நான் புரிஞ்சுக்குவேன். ஒருத்தர் முழுசாக புரிஞ்சிக்க முன்னே நாம் வாழவே தொடங்கிட்டோம்ல. மனஸ்தாபம் வராமல் வாழ பார்ப்போம். சரி, என்னை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். தாடையை தடவிக்கொண்டு அவன் ஆரம்பிக்க மயிலா பதறி தடுத்தாள். அடுத்து எங்கே வருவான் என்று தெரியும். இதுதான் நான், இனி உன்னை பற்றி சொல்லு என்பான். அவள் வளர்ந்த விதம் இடம் என கேட்டால் என்னத்தை சொல்வாள் அவள்? மனஸ்தாபம் வராதிருக்க மனம் விட்டு பேச வேண்டும் என்கிறான். இன்றைய இக்கட்டில் மனம் விட்டு பேசினால் மனஸ்தாபம் மட்டுமே தான் வரும் என எங்கனும் எடுத்துரைப்பாள்? முன்பு போல எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இனி எதையும் அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்க அவள் தயாரில்லை. பதறிய காரியம் சிதறுமே அன்றி செழிக்காதே. இனி கரணம் தப்பினால் மரணம்தான். தேஜனை இழப்பது மரணத்துக்கு சமானமன்றி வேறென்ன? நொடி பொழுதில் கலக்கத்தை மறைத்து கொண்டாள். எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும். படித்துறையில் சொன்னீங்களே, அது போதும். அது இல்லாமல் இந்த மச்சம் உள்பட எல்லாம் தெரியும். கண்ணில் காதல் தேக்கி சொன்னாள். நெஞ்சை நீவிக்கொண்டிருந்த கரத்தை நகர்த்தி அதன் அடியில் தெரிந்த நட்சத்திர மச்சத்தில் ஒரு மென்முத்தம் பதித்தாள். தேகம் சிலிர்த்தான் தேஜன். ஹே, இதுதான் அளவுகோல்னா உன்னை விட எனக்கு தான் எல்லாம் தெரியும். சரசமாய் சொன்னான். எப்படியா? சொல்லவா? நான் என்ன ஒன்று மாதிரியா? நான் தான் கண்ணை மூடவே இல்லையே. குறுஞ்சிரிப்பில் கண்ணக்குழி. சே, மோசம். அழகாய் சினுங்கியவளை கொத்தாய் அள்ளி கொண்டான். அதன் பின் கண்ணை மூட அவன் அனுமதிக்கவே இல்லை. உன்னை பற்றி சொல்லேன் என்ற கேள்வியை இந்த முறை தற்காலிகமாக தவிர்த்து விட்டாள். அடுத்தடுத்த முறையும் சந்தர்ப்பம் அவளோடு கைகோர்க்குமா? சஞ்சலம் அவளை செக்கிலிட்டு ஆட்டியது. சின்ன சின்ன சல்லாபங்களோடு தொடங்கிய பொழுதை எவ்வழி நகர்த்த என இருவருக்குமே போதிய தெளிவு இல்லை. உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு யோசிக்க கூட முடியல. தேஜா தலையை சிலுப்பி சிரித்தான். பின்னிருந்தபடியே அவளை கட்டிக்கொண்டு மீசையை கழுத்தடிக்கு கொடுத்தான். நம்பவே முடியலடி. 100வது முறையாய் நம்பாமையை அவன் சொல்ல அவளும் வழிமொழிந்தாள். எனக்கும் தான். செவலக்கால போல என்னை கண்டாலே சீருவீங்க. இப்போ சவள பிள்ளையாட்டம் என்னையே சுற்றி சுற்றி வரீங்க. சவளையா? நானா? சவளை நான். மீசையை மெத்தனமாய் முறுக்கி கொண்டு நானா? சவளையா? அவளை கட்டி அணைக்க வந்தான். சவாலா என்று தப்பித்தோடினாள் அவள். எங்க ஓடுற? ஒரே எட்டில் தாவி பிடித்தான். அவளோ மெனக்கெட்டு முன்னும் பின்னும் தேடினாள். என்னடி தேடுற? இங்கே ருஷ்ய சிறுங்கராட்டம் ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருந்தாரே, அவரை தான். அவன் இங்கே தான் இருக்கானோ. ரதியாட்டமாக ஒரு பொண்ணுக்கு பின்னால் சிறுங்காரமாக சுற்றிக்கிட்டு இருக்கானோ. சங்கேதமாய் சொல்லி கண் சிமிட்டினான். பா, கண்ணு பாரு. இதைத்தானடி நானும் சொன்னேன். என்ன சொன்னீங்க? எப்போ? அப்போ கண்ணை பாருடின்னு. அச்சோ! அவனின் வெற்று முதுகில் செல்லமாய் அடித்தாள். சோ! கையில் கோடாய் தழும்பு தட்டுப்பட்டது. இரவு அந்தரங்க பொழுதில் தட்டுப்பட்ட அதே தழும்பு. என்னாச்சு? மெய்யான வருத்தத்தோடு வடுவை அவள் வருட அசௌகரியமாக அவன் விலகினான்.